நிறைய பேர் இப்படி தான் பேட் கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. என்னால் எப்படி யாரு 10 வருஷம், இது 11வது வருஷம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹாய் மக்களே, உங்கள் ஃபேஸில் சுருக்கங்கள் இந்த மாதிரி குழிகள்லாம் இல்லாமல் ஃபேஸ் வந்து நல்லா ஒரே மாதிரி நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பரான ஒரு க்ரீம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த க்ரீம் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள், நீங்களே அசந்து போயிருவீங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரும். இப்போ அந்த க்ரீம் வந்து என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ண கூட இல்லை, அப்படியே விட்டுருக்கேன். ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள், எதுவுமே பண்ணாது, உங்களுக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமே தெரியாது. ஃபேஸ் வந்து நீட்டாக நல்லா ஒரு மேக்கப் போட்ட மாதிரி உங்கள் ஃபேஸ் இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் தரும். என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதோட ஒரு சீக்ரெட் ஒன்று இதில் இருக்குங்க. ஒரு சூப்பரான ஸ்க்ரப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஸ்க்ரப்பை ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த க்ரீம் அப்ளை பண்ணி பாருங்கள், நீங்களே அசந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வாங்க எப்படி இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரே இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம எப்படி இந்த ஸ்க்ரப்பையும் ரெடி பண்ணுறது அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபேஸை வந்து நல்லா யங்காக வச்சுக்கிட்டு நல்லா பிரைட்டன் பண்ணி தரக்கூடிய ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது ஒரு உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க எடுத்துருக்கோம். இந்த உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதில் வந்து 1 கப் அளவுக்கு நான் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரா மில்க் தான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ஃபேஸை வந்து நல்லா யங்காக வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருள் தாங்க இது. நம்ம ஃபேஸை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும், நல்லா ப்ரைட்டாகவும் வச்சுக்கும். அந்த பொருள் என்ன அப்படின்னா ஓட்ஸ் தாங்க. நல்ல பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓட்ஸை வந்து மில்கோட நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம துருவி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் துருவறதுக்கு பதிலாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ண போகிறோம். இது நல்லா நமக்கு வெந்து வரணும். அது வரைக்கும் இதை வந்து பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வரும். நல்லா வெந்தால் தான் நமக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வேக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு கெட்டு போகாமல் இந்த க்ரீம் வந்து ஃப்ரிட்ஜில் 20 டேஸ் வச்சுக்கணும் அப்படின்னா நல்லா அதை வந்து பாயில் பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா வேக வச்சுட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம கீழே வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நல்லாவே ஆறிடுக்கு. இப்போ அடுத்து இந்த மாதிரி க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இதை எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப நைஸாலாம் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. 2 சுற்று மட்டும் சுற்றுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா ரொம்ப திக்காக மாறிடும். கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றினா போதும். இப்போ நம்ம 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு அரைபட்டு வந்திருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். நமக்கு ரொம்ப அரைக்க வேண்டாம். அது மாதிரி 2 சுற்று மட்டும் சுற்றுனீங்கனாலே தாராளமாக போதும். இந்தளவுக்கு அரைபட்டால் போதும். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதனால் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 2 விதமாக யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் வந்து க்ரீமாகவும் ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஸ்க்ரப்புங்க இது. இது கூட வந்து முக்கியமான இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ணி தான் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு கிளாத் ஒன்று போட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு காட்டன் கிளாத், சுத்தமான கிளாத்தாக போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நல்லா கையில் வச்சு பிழிஞ்சிருங்க. எப்படி வரும் பாருங்கள். அப்படியே ஒரே பயங்கரமான க்ரீமாக நமக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சால் தான் க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். மற்றபடி நம்ம ஃபில்டரில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணோம்னா கொஞ்சம் நொரன்னு இருக்கும். நமக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்காது. அதுக்காக நான் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா கம்ப்ளீட்டாக பிழிஞ்சாச்சு. பிழிஞ்ச இந்த சக்கையை வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே போடக்கூடாது. இது ரொம்ப நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு எக்ஸ்போலியேஷன் பண்ணி தரும். அதுக்காக தான் நான் இந்த ஸ்க்ரப்பாக பயன்படுத்த போகிறோம். எப்படி நம்ம ஸ்க்ரப்பாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம துணியில் வடிகட்டி எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த சக்கை, அதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம
ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா, இது கூட வந்து இன்னொரு முக்கியமான இன்க்ரிடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்ல ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, பச்சரிசி தான் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சரிசியை எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு ரொம்ப நைஸாக எடுக்கக்கூடாது. ஸ்க்ரப்புங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நரன்னு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கோங்க. பொடிச்சு எடுத்து நம்ம அரிசி மாவை வந்து நம்ம இந்த ஸ்க்ரப்போடு ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கூட தாராளமாக நீங்கள் அரிசி மாவாகவே சேர்த்துக்கலாம். நான் ஸ்க்ரப்பாக எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால கொஞ்சம் நொரன்னு இருக்கணும். ரொம்பவும் உங்களுக்கு குறன்னு இருக்காது இது. ஏன்னா ஊறிடும் இல்லையா, அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபேஸ்க்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா வந்து கலந்தாச்சு. இப்போ கலந்ததோடு இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆயில். நீங்கள் ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அல்லது பாதாம் ஆயில் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, அல்லது கோகோனட் ஆயில் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது கோகோனட் ஆயில். எல்லாத்துக்கிட்டையுமே இதுதான் பெரும்பாலும் இருக்கும். அதனால் கோகோனட் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இதை ஒரு டப்பியில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லியும் கூட நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம், அல்லது வாரத்துக்கு 2 முறை மட்டும் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரப் நம்ம ரெடி ஆகிடுச்சு, அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீமாக இருக்குங்க இந்த க்ரீம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது கூட வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து கடையில் வாங்கின ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் இதுதாங்க ஒரிஜினல், அதான் வாங்கியிருக்கேன். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி கற்றாழை இருந்தால் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறமேட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம், அதனால் எந்த தப்புமே கிடையாது. உங்களுக்கு எது ஆட் பண்ணாலும் நல்ல ஒரு க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல்லையே இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். எக்ஸலண்ட்டான க்ரீம் இது. நம்ம ஃபேஸை வந்து ஒரு நல்லா யங்காக வச்சுக்கிறதுக்கும் நல்லா ப்ரைட்டாக மாற்றி தரத்துக்கும் சூப்பராக வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படின்னு தான் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ வாங்க இதை என்னுடைய ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ நேரம் வச்சுக்கிறது, இதை எப்படி ஸ்க்ரப்பாக நம்ம பயன்படுத்தி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் இந்த க்ரீமை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 20 டேஸ் யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் உண்டு பண்ணாது. ஹாய் மக்களே, ஃபேஸை வந்து நான் சோப்பு போட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அடுத்து வந்து ஒரு பேக் ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். பேக்குன்னு சொல்கிறத விட இது வந்து க்ரீம்ங்க, செம்மையான ஒரு க்ரீம். இந்த க்ரீமை நீங்கள் 20 டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகவே போகாது, அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரப் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதான் ஒரே இன்க்ரீடியன்ட்டில் நம்ம ஸ்க்ரப்பும் ரெடி பண்ணியிருக்கோம், க்ரீமும் ரெடி பண்ணியிருக்கோம். க்ரீமை வந்து நான் உங்களுக்கு பேக் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இப்படி கொஞ்சம் கையில் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். அதோட விட்டாச்சு, தொடக்க கூட இல்லை. ஸ்க்ரப் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது கிளாத் இருந்தால் உடம்புல போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்க்ரப் உங்களுக்கு ஃபேஸில் ஒட்டலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக லைட்டாக மில்க் தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 கையிலையும் ஸ்க்ரப் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படி ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இப்படி ஸ்க்ரப் பண்ணும்பொழுது ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகவும் க்ளோவாக மாறும். நீங்கள் சொல்லுவீங்க ஆல்ரெடி உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டாக தானே இருக்குது, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக பிரைட்டாக இல்லை, டல்லாக தான் இருக்குது, ரொம்ப டேனாகவும் இருக்குது. இருக்கிற ஷேடோட என்னோட ஃபேஸ் வந்து நல்லா இன்னும் 2-3 ஷேட் வந்து சூப்பராக பிரைட்டாக மாறும் பாருங்க. ஸ்க்ரப் பண்ணுறேன்னு அப்படியே போட்டு வரன்னு இழுக்கக்கூடாது. கண்ணை சுற்றி ரொம்ப ஸ்மூத்தாக தான் பண்ணணும். இந்த சின்ன நிறைய பேத்துக்கு சொர இருக்கும். அதுவே இந்த பக்கம்லாம் நம்ம அப்படியே கையில் வச்சு சுரண்டி எடுத்தோம்னா வெள்ளையாக வருங்க ஒயிட் ஹெட்ஸு. உங்கள் வீட்டில் யாராவது உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி வர்றேன், ஃபேஸில் பேக் போட்டு வர்றேன் அப்படின்னா கண்டிப்பாக உட்காந்து சூப்பராக போட்டுக்கோங்க. நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்படி நம்மளே பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அந்த ரிலாக்ஸேஷன் தெரியாது.
அதுக்காக சொல்ல வரேன். உங்ககிட்டலாம் ஒன்று சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்லவும் மனசு வர மாட்டேங்குது. வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கேன். நான் நிறையா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், வீட்டில் ப்ரௌனின்னு ஒருத்தரை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. இப்போ ரொம்ப முடியாமல் இருக்கா, 3 நாளாக சாப்பாடுலாம் எடுக்கலை. அவ்வளோதான். ரொம்ப மனவேதனையில தான் இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லாமலும் இருக்க முடியல. சொல்றதுல நிறைய பேர் அவனுக்கு உடம்பு சரியில்லை நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் ப்ரௌனி நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்லாம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் அது நீடிக்கலை. இன்னைக்கும் நாளைக்குன்ற நிலைமையில இருக்கும். அதனால தான் நான் 2 நாள் கூட வீடியோவே போடல. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணியாச்சு. ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. என்னடா இவ வீடியோவில் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காளே, நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க உடனே எனக்கு இதாவது பேசுவீங்க. நிறைய பேர் இப்படி தான் பேட் கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் எனக்காக, அதாவது என் ப்ரௌனிக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படிலாம் நிறைய பேர் வேண்டியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்ட்டு. எனக்கு மனசில் வச்சுக்கிட்டு இருக்க முடியல. உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணால் எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நினச்சி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னால் முடிய மாட்டேங்குது. ரொம்ப புள்ள மாதிரி வளர்த்தவங்க எப்படி, யார் எப்படி வளர்த்தாண்டதெல்லாம் தெரியல. நாங்கள் அப்படி வளர்த்தோம். 10 வருஷம், இது 11வது வருஷம் இங்கே கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் மனசு இப்படி அழுதுகிட்டு தான் இருக்கு. ஆனால் நான் வெளியில தான் சிரிக்கிறேன். இன்னைக்கு நைட்டு கூட அவன் இறந்துடலாம், அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கான். 3 நாள் 4 நாள் ஆச்சு சாப்பிட்டு. ரொம்ப மோசமாக இருக்கான். இந்த மாதிரி கஷ்டம் வேண்டாம் கடவுளே, அவனை நல்லபடியாக எடுத்துக்கொள்ள வேண்டிட்டு இருக்கு. சரி, ஃபேஸ் பாருங்கள். ஸ்க்ரப் பண்ணோடனே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா க்ளோவாகவும் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு டெட் செல்ஸ் எல்லாம் நீக்கி நல்லா ஃபேஸ் வந்து பிரைட்டாக மாற்றி கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து டெய்லி நீங்கள் நைட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நைட்டில் தான் அப்ளை பண்ணணுமாக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன், நைட்டில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கலாம். காலையில் எழுந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்ல வித்தியாசம் தெரியுது. கைக்கும் ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குட்டு, எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்கள். ஃபேஸ் நல்லாவே மாறி இருக்கு. இந்த க்ரீமை நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது, நீங்கள் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டாலே போதும். எவ்வளோ நல்ல ஒரு ஸ்மூத்தான க்ரீமாக இருக்குது பாருங்க. எனக்காக முடிஞ்சா அவனே ஒன்று மட்டும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு, அவனை நல்லபடியாக கடவுள் கஷ்டப்படுத்தாமல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது மட்டும்தான். இப்போ நான் அதுதான் வேண்டேன், வேறு எதுவுமே கிடையாது. எனக்குன்னு இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லை. உங்களை தான் என்னுடைய நண்பர்களாக நினச்சி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது தப்பா ரைட்டான்னு தெரியல. இதை நிறைய பேர் பார்த்துட்டு கூட இப்பெல்லாம் சீன் போடுறோம் அப்படின்னு கூட நீங்கள் பேசுவீங்க. எப்படி பேசினாலும் பரவாயில்ல. என் மனசில் அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது, என் மனசு கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, பள்ளியாக இருக்குது. முடியல எனக்கு. கடவுளே நல்லபடியாக கஷ்டப்பட்டாங்க கூட்டிட்டு. அதாவது டாக் வளர்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும், அது வளர்க்காதவங்களுக்கு தெரியாது அதோட வழி வேதனையும். அவ்வளோ பாசக்காரன். நாங்கள் எந்த சொன்னாலும் கேட்பான். நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். கால் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் கால் அளவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவான். அதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே போக மாட்டான். நோடா ப்ரௌனினா போகவே மாட்டான் பார்த்துக்கோங்க. அவ்வளோ ரெஸ்பான்ஸ், அவ்வளோ எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப. அதாவது எங்கள் வீட்டில் ஒரு பையன் மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 3வது பையன் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பிரியம்.
அவ்வளோ மம்மி டேடின்னா அப்படி தெரியும். அண்ணா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லா தெரியும். நிஷாந்த் எங்க அண்ணா எங்க, பிரசாந்த் எங்கன்னா அப்படி நல்லா தெரியும். அவ்வளோ பிரியம். வளர்த்தவங்களுக்கு அதோட அருமை தெரியும். இப்போ நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டோம். உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் ஷேர் பண்ணிட்டேன். எதுவும் நினச்சிக்க வேண்டாம். தப்பாக என்னை பேசாதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. நம்ம ஃபேஸை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டோம். பேக் மாதிரி அப்ளை பண்ணி காட்டலாம்னு நினச்சேன். என்னால் முடியலங்க சத்தியமாக. அவ்வளோ ஒரு மன வேதனை. என்னுடைய எப்படி சொல்கிறது தெரில எனக்கு. இப்போ ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்படியே நான் விட்டுற போகிறேன். ஒரு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுமோ அப்போ நான் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா செம்ம ரிசல்ட் கொடுக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா ஷைனிங்காக க்ளோவாக எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸு. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி யூ, பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.